அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்பிற்குரிய நேயர்களே, நம் ஒவ்வொருவர் மீதும் அல்லாவின் அருள் பொழியட்டும். ஒரு முஃமினை பொறுத்தவரை நமது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான சிந்தனை இந்த உலகத்திலிருந்து நாம் திரும்புவது, அதாவது நம்முடைய மரணம் எப்படி இருக்கும் என்பதாகும். நன்மையின் மற்றும் ஈமானின் ஒளியில் ஒரு அழகான முடிவை, ஹுஸ்னுல் காத்திமாவை நாம் ஒவ்வொருவரும் விரும்புகிறோம். ஆயினும் சில பாவங்கள் ஒருவரை கெட்ட முடிவுக்கு, அதாவது சூஉல் காத்திமா அல்லது துர்மரணத்திற்கு இட்டுச் செல்லக்கூடும் என்று பல மகத்தான அறிஞர்கள் தங்கள் நூல்களில் பதிவு செய்துள்ளனர். இந்த காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய கெட்ட மரணத்திற்கு காரணமாகும் 4 முக்கிய விஷயங்களை பற்றித்தான் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். இவற்றிலிருந்து விலகி இருப்பவர்களை இன்று காண்பது கடினம் என்ற ஒரு கடுமையான எச்சரிக்கையுடன் தான் இந்த 4 பாவங்களையும் அந்த மகான் பதிவு செய்திருக்கிறார். முதலாவதாக அவர் சுட்டிக்காட்டுவது தொழுகையில் உள்ள சோம்பேறித்தனமும் அலட்சியமுமாகும். முழுமையாக தொழுகையை விடுவதை விடவும் இது மிகவும் மோசமான நிலைமையாக பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒருவர் தொழுகையை விட்டால் அவரின் நிலைமை வெளிப்படையானது. ஆனால் ஒருவர் தொழுது கொண்டிருந்தாலும் அதை பற்றி அவர் வைத்திருக்கும் மனப்பான்மை, சரியான நேரத்தில் தொழுகையை நிறைவேற்ற தயக்கம் காட்டுவது, அதை ஒரு சுமையாக கருதுவது, அவசரமாக இயந்திரத்தனமாக அதை முடித்து வைப்பது போன்ற அலட்சியமான அணுகுமுறை ஒரு தனிநபரின் ஈமானின் அடித்தளத்தையே பலவீனப்படுத்துகிறது. இன்று பள்ளிவாசல்களில் முதல் வரிசைகள் கூட காலியாக இருக்கும் காட்சி வேதனை அளிக்கிறது. பாங் சொல்லும்போது கூட வியாபாரங்களிலிருந்தும் வேலைகளிலிருந்தும் விலகி நிற்க மனம் வராத இந்த மனப்பான்மை மரண நேரத்தில் ஈமான், அதாவது விசுவாசம் இழக்க காரணமாக அமையலாம் என்று அறிஞர்கள் எச்சரிக்கிறார்கள். இரண்டாவதாக இந்த பட்டியலில் சேர்க்கப்படுவது போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகும். மது அருந்துபவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இன்று புதிய வடிவங்களிலும் வகைகளிலும் உள்ள போதைப் பொருட்கள் நம் இளம் தலைமுறையினரை கைப்பற்றிக் கொண்டிருக்கின்றன. கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை ஹராமாக பார்க்காத ஒரு அணுகுமுறை கூட சிலருக்கு உள்ளது. இது ஒரு கடுமையான தவறாகும். நம் மார்க்கம் தெளிவாக கூறுகிறது, போதை தரும் அனைத்தும் ஹராம், போதை அனைத்தும் சபிக்கப்பட்டதும் தீமையின் தாயுமாகும். போதைக்கு அடிமையான ஒருவரால் மரண நேரத்தில் சரியான பிரஜையுடன் கலிமா சொல்ல முடியாமலும் அவரின் இதயம் ஈமானின் ஒளியிலிருந்து விலகிச் செல்லவும் அதிக வாய்ப்பு உள்ளது. மூன்றாவது காரணம் பெற்றோரை அவமதிப்பதாகும். உம்மாவையும் உப்பாவையும் எதிர்க்கிறது, அவர்களை கேள்வி கேட்கிறது, அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக செயல்படுகிறது, அவர்களிடம் சத்தம் உயர்த்தி பேசுகிறது போன்ற காரியங்கள் துர்மரணத்திற்கு இட்டுச் செல்ல மிகவும் கடுமையான பாவங்களாகும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவது அல்லாஹுவை வணங்குவதற்கு அடுத்தபடியாக குர்ஆன் வலியுறுத்திய ஒரு முக்கிய விடயமாகும். ஒரு மகத்தான நபரின் புத்தகத்தில் இதற்கு உதாரணமாக ஒரு கதை சொல்லப்பட்டுள்ளது. மது வருந்தும்படி உபதேசித்த தன் சொந்த தாயை நோக்கி கழுதை போல் கத்துவதை நிறுத்து என்று அவமதித்த ஒரு இளைஞன் இருந்தான். அவனின் மரணம் மக்கள் பார்க்கும்போது கழுதையின் தலையோடு கழுதை போல் கத்தி கொண்டிருந்த ஒரு பயங்கரமான துர்மரணமாக இருந்தது. பெற்றோரை அவமதிப்பது எவ்வளவு பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கான பெரிய பாடம் இது. நான்காவதாக துர்மரணத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய காரியமாக பதிவு செய்யப்படுவது விசுவாசிகளை துன்புறுத்துவதாகும். அது எந்த வடிவத்திலான உடல் ரீதியான துன்புறுத்தலாக இருக்கலாம், திட்டமிடுவதாக இருக்கலாம், அவதூறு கூறுவதாக இருக்கலாம், அச்சுறுத்துவதாக இருக்கலாம், அல்லது கடன் வாங்கி திருப்பிச் செலுத்தாமல் அவர்களை சிரமப்படுத்துவதாக இருக்கலாம். இவை அனைத்தும் இந்த பிரிவில் அடங்கும். நம் நாவிலிருந்தும் கரங்களிலிருந்தும் ஒரு விசுவாசிக்கு சிரமம் வரக்கூடாது என்று இஸ்லாம் கண்டிப்பாக போதிக்கிறது. ஒரு விசுவாசியின் மானத்தை பாதுகாப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அல்லாவின் நௌலியாக்களையோ அல்லது அவனுடைய சாதாரண விசுவாசிகளையோ துன்புறுத்தும் ஒரு தனிநபரின் துனியாவிலும் ஆக்கிராவிலும் உள்ள பலன் பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் நம்முடைய உரிமைகளை மன்னித்து விடலாம், ஆனால் அடியார்களின் உரிமைகளை பரஸ்பரம் தீர்க்காமல் அவன் மன்னிக்க மாட்டான். வேறொருவரின் உரிமையை மறுத்த நிலையில் மரணிக்கும் ஒருவரால் எப்படி நிம்மதியுடன் பயணிக்க முடியும்? ஆகவே அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த 4 பாவங்களிலிருந்தும் மிகுந்த எச்சரிக்கையுடன் விலகி இருக்க வேண்டும். தொழுகையில் அலட்சியம், போதைப் பொருட்கள் பயன்பாடு, உம்மாவையும் உப்பாவையும் அவமதித்தல், விசுவாசிகளை துன்புறுத்துதல், இந்த 4 காரியங்களும் ஒரு துர்மரணத்திற்கு இட்டுச் செல்ல வாய்ப்புள்ளது. நம் வாழ்க்கையை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், ஒரு நல்ல மரணத்திற்காக பிரார்த்திப்போம், அதற்காக முயற்சிப்போம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவானாக. நம் தொழுகைகளை பூரணமாக்கவும், பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளவும், விசுவாசிகளை நேசிக்கவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கு வழங்கி அருள் புரியவானாக.
நம்முடைய முடிவு ஈமானை பற்றி பிடித்து நல்ல நிலையில் இருக்க அவன் அருள் புரியவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.